Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். The distance between two particles is decreasing at a rate of 6 meter per second. ரெண்டு பார்ட்டிகளுக்கு நடுவில் இருக்கிற ரேட் வந்து என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ்னா என்ன? ரெண்டு பேரும் பக்கத்தில் வராங்கன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? If this particle travel with same speed and in the same direction, the separation increase. சப்போஸ் இந்த பார்ட்டிகல் ரெண்டு பேர் ஒரே டைரக்ஷனில் மூவ் பண்ணா, நல்லா பாரு, ரெண்டு கேஸ் இருக்குது. ஒரு கேஸ் என்ன, இந்த பார்ட்டிக்கல் இந்த வெலாசிட்டிலையும் சரி சம் v வெலாசிட்டியில், இந்த பார்ட்டிக்கல் இந்த வெலாசிட்டியில் u ஓகே மூவ் பண்ணுறாங்க. புரியுதா? இல்லை இதை u அதை vன்னு வச்சுக்கணும், ப்ராப்ளம் விட்டால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? அப்போ இந்த செப்பரேஷன் என்ன ஆகுது? குறையுது. ரெண்டு பேர் பக்கத்தில் வராங்க. நான் என்ன சொல்லுவேன்? தம்பி நீ நகராத, நான் வந்து உன் பக்கத்தில் வந்துக்கிறேன், நான் உன் பக்கத்தில் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ உடனே இவன் என்ன சொல்லுவான்? சரி அப்போ என் வெலாசிட்டி உனக்கு தரேன், இந்த வச்சுக்கோ, உல்ட்டாவாக தரேன். புரியுதா இல்லையா? அப்போ இவனோட வெலாசிட்டி என்ன? u + v. எவ்வளோ செப்பரேஷன் பக்கத்தில் ஆகுது? 6 மீட்டர் per செகண்ட். ரெண்டாவது கேஸ் என்ன சொல்கிறாங்க? if this particle travel with same speed in same direction, ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறான். இவன் இதே டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறான், இவனும் இதே டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறான். அப்போ செப்பரேஷன் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இவனோட ஸ்பீட் u வச்சுக்கோ, இவனோட ஸ்பீட் v. அகைன் நான் என்ன சொல்கிறேன்? தம்பி நீ சும்மா இரு, நீ வராத, நீ பக்கத்தில் வராத. அப்போ அவன் என்ன சொல்லுவான்? சரி அப்போ நான் சும்மா இருக்கேன், ஆனால் என் வெலாசிட்டி உனக்கு தரேன். எப்படி தரேன்? உல்ட்டாவாக தருவேன். அப்போ u - v. இந்த வேல்யூ என்ன சார்? செப்பரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது எவ்வளோ? 4 மீட்டர் per செகண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த v வேல்யூ அதிகம், 4 மீட்டர் per செகண்ட். இப்போ நல்லா பாரு, நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6 கிடைக்கணும். நல்லா வர, இதில் வரல, இதில் வரல. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6 வரணும். ரெண்டு நம்பரை சப்ராக்ட் பண்ணால் 4 வரணும். இதில் எந்த ரெண்டு நம்பர் சப்ராக்ட் பண்ணால் 4 வருது? இதை சப்ராக்ட் பண்ணால் 4 கிடைக்கிது, இதில் சப்ராக்ட் பண்ணால் 2. புரியுதா? என்ன டிஃபிகல்ட்டி? இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இதில் புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.